இப்போ கலைஞர் அவர்கள் வந்து 96 சீட் மட்டுமே வச்சு 5 வருஷம் ஓட்டிட்டாரு. கரெக்ட்டா? எப்படி அவர் பண்ணாரு? கரெக்ட். 2006ல எப்படி வந்து அவர் என்டையர் 5 இயர்ஸ் நடத்தினாரு அப்படின்னா, எதிர்கட்சி இருப்பாங்க. ஆனா இவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்கு நோ கான்பிடன்ஸ் மோஷன் மட்டும் பாஸ் பண்ணாம இருப்பாங்க. மத்தபடி அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்களோ இவங்க எடுத்து காட்டுவாங்க. 2 பேரும் வந்து டிஃபரன்சஸ் இருக்கும், சண்டை போட்டுப்பாங்க, அது எல்லாமே நடக்கும். ஆனா ஒரு பில் பாஸ் பண்ணும்போதோ இல்ல நோ கான்பிடன்ஸ் மோஷன் மாதிரி வரும்போதோ எல்லாரும் கலைஞருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 5 வருஷம் நடத்தியிருக்காரு. இதே மாதிரிதான் ஜெயலலிதா அவர்களும் நடத்தியிருந்தாங்க. எப்போ நம்ம விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது விஜயகாந்த் அவர்களோட ஆதரவுல தான் அவங்க வந்து எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன் நடந்த கையோட அவர் வந்து அப்போசிஷன்ல போய் உட்கார்ந்தாரு. நோ கான்பிடன்ஸ் மோஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், மத்தபடி நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க வந்து கொஸ்டின் பண்ணுவோம். இதே பேட்டர்ன்ல கூட டிவிக்கே முடிச்சிடலாமா? இதே பேட்டர்ன்ல கூட முடிக்கலாம். 118 இருந்தா மட்டும்தான் அவங்க இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஃப்ளோர்ல இவங்க ஏதாவது ஒண்ணு பாஸ் பண்ணும்போது நோ கான்பிடன்ஸ் மோஷன்ன்ற கண்டெக்ஸ்ட் வந்ததுன்னா அந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன்ல இல்ல நாங்க விஜய்க்கு எதிரா ஓட்டு போட மாட்டோம். சிம்பிள். இல்ல மேம்